சுப்பிரமணியபுரம் படம் மூலம் இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமானவர் சசிகுமார். தொடர்ந்து கிராமம் சம்பந்தப்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்து வந்தார். இடையில் அவருக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வை அயோத்தி படம் சரி செய்தது. அடுத்து கடந்த வருடம் வெளியான கருடன், நந்தன் ஆகிய படங்களும் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றன. கடந்த வாரம் சசிகுமார் நடித்து வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று வருகிறது. இதனால் சசிகுமார் நடித்து வெளியிட்டதுக்கு தாமதமாகி வந்த படங்களை அடுத்தடுத்து வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். ஃப்ரீடம், எவிடன்ஸ் ஆகிய 2 படங்கள் விரைவில் வெளியீடு என அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எந்த படம் முதலில் வரும் என்பது விரைவில் தெரிய வரும். ஃப்ரீடம் படத்தை சத்ய சிவா இயக்க சசிகுமார், லியோஜி மோல் ஜோஸ் மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். இப்படத்திலும் சசிகுமார் இலங்கை தமிழர்கள் ஆகத்தான் நடித்துள்ளார். தற்கொலைப்படை தாக்குதல் பற்றிய கதையாக உருவாகியுள்ளது. இதன் டீசரை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியிட்டிருந்தார்கள். எவிடன்ஸ் படத்தை ரஞ்சித் மணிகண்டன் இயக்க சசிகுமார், நவீன் சந்திரா, யோகி பாபு மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை இயக்கிய ரஞ்சித் இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லராக உருவாக்கியுள்ளாராம். இந்த படங்கள் தவிர நானா என்ற படத்தில் நடித்துள்ளார் சசி. அதன் டீசர் கடந்த வருடம் வெளியானது. பகைவனுக்கு அல்வாய் என்ற படத்திலும் நடித்துள்ளார். அதன் டீசர் 3 வருடங்கள் முன்பே வெளியாகியுள்ளது. இவை அனைத்தும் ஒருதேதாக அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.